ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க 2026 ஆங்கில புது வருட புத்தாண்டு பலன்கள். மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை முதல்ல பார்க்கக்கூடியவங்களை இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனு கொடுங்க, சரிங்களா? அதே போல் இப்போ நாம் இந்த 2026 அப்படிங்கிறது நம்மளுடைய மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த 2025 நாம் எந்த மாதிரியான பலாபலன்களை சந்திச்சுட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துடலாங்க. அப்படி பார்க்கும்போதுங்க 2025 சுப பலனாக நாம் அனுபவித்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்துருக்கும், சரிங்களா? அதே போல் பல நாளாக திருமண வரனை தேடி வந்துட்டு இருந்ததுங்க, கைகூடி வரல, அது நடக்காமல் இருந்தது அப்படின்னு நினச்ச அந்த மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு கட்டாயமாக திருமண வாழ்க்கைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கை கொடுத்துருக்கும், சரிங்களா? ஆனால் இன்றைக்கி காலகட்டம் வரைக்கும் இன்னுமே எனக்கு அந்த திருமணம் நடக்கலைங்க அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு இருக்கக்கூடிய சில அன்பர்கள் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் அந்த யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு குறைவாக கூட இருக்கலாம், சரிங்களா? இது ஒரு பொதுவான ஒரு பலனை தானே தவிர வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அதே போல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய தகப்பனர் அப்பாவுடைய வர்க்கத்தில் இருந்து உங்களுக்கு இருந்த ஒரு பூர்வீக சொத்து பிரச்சனையாக இருந்துட்டாலும், தகப்பனுடைய சொந்த பந்தங்களோட வழிமுறையில் இருந்த மனச்சங்கடங்கள் மன கஷ்டங்களாக இருந்துட்டாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 2025 அதில் அந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னு இல்லாத அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் நன்மைகள் அடைஞ்சிருப்பீங்க. ஆனால் இருந்தாலும் 1-2 பிரச்சனைகள் கட்டாயமாக அங்கே வந்திருக்கும். அதே சமயம் உங்களுடைய அப்பாவுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உடல் ரீதியான பாதிப்பு கண்டிப்பாக கொடுத்துருக்கும். அதையெல்லாம் அனுபவித்து தான் இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க, சரிங்களா? இப்போ இது அத்தனையுமே வச்சு பார்க்கும்போது ஒரு சுப பலனாக நம்ம பார்த்துட்டோம், சரிங்களா? ஆனால் அதே 2025 அசுப பலனாக நாம் அனுபவித்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல இந்த மிதுன ராசிக்காரர்களும் மிதுன லக்னக்காரர்கள் எப்படி இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல இருந்திருக்க மாட்டீங்க, ஒரு நிலையாக உங்களுடைய மனசு இருந்திருக்காதுங்க. உங்களால் குடும்பத்துக்கு ஆதாயம் கிடைச்சிருக்கலாம், குடும்பத்தினால் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு மனநிலையாக இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டீங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, பண்புள்ள நாட்டை விட்டு பரதேசம் போன வழியில் அப்படின்னு சொல்லக்கூடிய கணக்கில் பார்க்கும்போது நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்கன்னா, ஒரு இடத்துல நிற்க முடியாமல், ஒரு காரியத்தை சாதிக்க முடியாமல், ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியாமல், உங்களுடைய உழைப்பு உங்களுடைய கஷ்டங்கள் அத்தனையுமே அடுத்தவங்களுக்காகவே கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த பலனையுமே நீங்கள் எதிர்பார்த்துக்க முடியாத அளவுக்கு வாழ்ந்தது தாங்க இந்த 2025 நீங்கள் அனுபவித்த பலன்கள்ங்க, சரிங்களா? அதே போல் பார்க்கும்போது குடும்பத்தில் நோய் நொடி பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்திருக்குமா அல்லது கொடுத்துருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்பாவுக்கு கொடுத்துருக்கோம், இல்லைனா அப்பாவை சார்ந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்குங்க, சரிங்களா? அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னு எது நல்லா இருக்கணுங்க, தொழில் நல்லா இருக்கணும். அந்த தொழில் அமைப்பு அப்படிங்கிற அளவுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா, மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு எப்படி இருந்தது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, கண்டிப்பாக தொழிலில் பல வகையான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. தொழிலில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு இருந்ததே இல்லைங்க இந்த 2025 கண்டிப்பாக, சரிங்களா? ஆனால் அதே போல் பார்க்கும்போது இந்த 2025 தொழிலில் நஷ்டப்பட்டு இருப்பீங்க. அடுத்தபடி பார்த்துட்டிங்கன்னா, ஒன்று பணத்தினால் ரொம்ப கேவலப்பட்டு இருப்பீங்க அல்லது அவமானப்பட்டு இருப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா குணத்தால் பாசத்தால் பாதிக்கப்பட்டு இருப்பீங்க, சரிங்களா? ஒன்று பணத்தால் அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க, இல்லைன்னா குணத்தால் நீங்கள் அசிங்கப்பட்டு இருப்பீங்க. இது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 நீங்கள் அனுபவித்த அசுப பலன்கள்,
சரிங்களா? இது அசுப பலன். அப்போது அடுத்தபடியாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த 2026 அப்படிங்கிறது மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மிதுன ராசிக்கு அதிபதி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா புதன் பகவானுங்க. இந்த புதன் பகவானை அதிபதியாக கொண்ட இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சில குணங்கள் உண்டு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப அறிவார்ந்த ராசிக்காரர்களுங்க. ரொம்ப அறிவார்ந்த ராசிக்காரர்கள், கணக்கில் புலியாக இருப்பாங்க. சரிங்களா? அதே போல் வந்து பார்க்கும்போது கணவன் மனைவி பேச்சை கேட்டு நடப்பாங்க. மனைவி கணவனுடைய பேச்சை கேட்டு நடந்துக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ராசி தாங்க இந்த மிதுன ராசி. அதே போல் வந்து பார்க்கும்போது இனிமையான பேச்சு திறன் கொண்டவங்க, பேச்சால் அடுத்தவங்களை கவரக்கூடிய ஒரு ராசி தாங்க இந்த மிதுன ராசிக்காரர்கள். சரிங்களா? இது மிதுன ராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள். சரிங்களா? அப்போது இந்த 2026 ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா, அல்லது ஒரு மனிதன் நல்லா இருக்கணும் அப்படின்னா, அல்லது ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் நல்லா இருக்கணும் அப்படின்னா எது தேவைகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, முதல்ல தொழில் நல்லா இருக்கணுங்க. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்க்கும்போது உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணுங்க. அதுக்கடுத்து வந்து பார்க்கும்போது பொருளாதாரம் நிதிநிலை நல்லா இருக்குமான்னு பார்க்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்க்கணும் நம்மளுடைய தேவைகள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, திருமணங்கள் நடக்கணும், திருமண பாக்கியங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம்னா, குழந்தைங்களுக்கு கல்வி அப்படிங்கிறது, படிப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கணுங்க. சரிங்களா? இது அத்தனையும் சேர்ந்து இந்த 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கும் மிதுன லக்னக்காரர்களுக்கும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது அத்தனையுமே வந்து பார்க்கும்போதுங்க 2026 மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு ஒரு ஏற்றம் இறக்கம் கொண்ட ஒரு வருடமாகத்தான் இந்த வருடம் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது இருக்குதுங்க. அப்போ ஏற்றம் இறக்கம் அப்படின்னா எப்படிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல அந்த தொழிலில் பார்த்துடலாங்க, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயமா. அப்போ அந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, கடின உழைப்பு. எப்படி? கடின உழைப்பால் மட்டும்தான் நீங்கள் முன்னுக்கு வர முடியும். சரிங்களா? அதாவது தொழில் ரீதியில் கட்டாயமாக பலவிதமான பிரச்சனைகள், பல பாதிப்புகள் நீங்கள் சந்திக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். அப்போ அந்த கடின உழைப்பு நீங்கள் செஞ்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த தொழில் ரீதியில் ஒரு முன்னுக்கு வர்றதுக்கும் ஒரு முன்னேற்றத்தை பார்க்குறதுக்கும் உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக அது கிடைக்கும். உங்களோட உழைப்பு அதில் குறைஞ்சி போச்சு அப்படின்னா, யதார்த்தமாக நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா தொழிலில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது, சாதிக்க முடியாதுங்க. சரிங்களா? ஆனால் இது இந்த ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது நீங்கள் கடினமாக நீங்கள் போட்டு செஞ்சு தான் ஆகணுங்க. சரிங்களா? அப்போது அதுக்கு அடுத்தபடி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய உழைப்பில் கண்டிப்பாக உங்களோட உழைப்புக்கு உண்டான ஊதியம் கட்டாயமாக கிடைக்கும். சரிங்களா? புதிய தொழில் தேடக்கூடியவர்களுக்கு, கம்பெனி சம்மந்தப்பட்ட வகையில் போகக்கூடியவங்களுக்கு நல்ல கம்பெனியில் வேலைகள் கிடைக்கும். சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அந்த தொழிலில் புதுமையான ஒரு முயற்சிகளை எடுப்பீங்க. வியாபாரம் செய்துட்ருக்கக்கூடியவங்களுக்கு வியாபார ரீதியான புது விதமான அமைப்புகளை எடுப்பீங்க. அந்த வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா? இது அத்தனையுமே உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு கட்டாயம் நன்மைகள் கொடுக்கும். 2026 ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு தொழில் அமோகமாக இருக்கும். சரிங்களா? வியாபாரம் சம்மந்தப்பட்டதாக இருந்துட்டாலுமே, தொழில் சம்மந்தப்பட்டவங்களாக இருந்துட்டாலுமே, உத்தியோக ரீதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக கை கொடுக்கும், நன்மைகள் நடக்கும். சரிங்களா? தொழில் ரீதியில் ஜூன் மாதத்துக்கு பிறகு நீங்கள் எந்த விதமான ஒரு ஆட்சேபனையும் ஒரு பயமும் நீங்கள் பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு கிடையவே கிடையாதுங்க. சரிங்களா? இது தொழில் சார்ந்த விதத்தில் வந்து பார்க்கும்போது இருக்குதுங்க. நிதி நிலைமை அப்படிங்கிறது எப்படி இருக்கோ, பொருளாதாரங்கள் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜூன் மாதம் வரைக்கும் தேவையற்ற செலவுகள், உங்களுக்கு வருமானம் இருந்தாலுமே தேவையற்ற செலவுகளை கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க. தேவையற்ற செலவுகள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கொடுக்கத்தான் செய்யும். தேவையில்லாத பொருளாதாரத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்போவும் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வருமானம் ஓரளவுக்கு நல்லபடியாக வரும். அப்போ அந்த வருமானத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறேங்க. அப்போ அந்த தேவையற்ற அந்த செலவுகளை வந்து நம்ம குறைச்சி ஒரு நமக்கு ஆதாயமான ஒரு செலவாக பார்த்து நம்ம பண்ணிக்கணும். அப்படின்னு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலீடுகள் செய்யணும்.
அப்போ முதலீடுகள் அப்படின்னா எதில் செய்யலாம்? ஒரு நிலம் வாங்கலாம், ஒரு வீடு கட்டலாம், தங்கம் பொருள் வாங்கலாம், தங்க பொருள் வாங்கலாம். இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுடைய காசு பணத்தையும் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய பணத்துக்கு இழப்புகள் கிடையாது. உங்கள் உழைப்புக்கு ஒரு பாதிப்பு இல்லாத அளவில் கட்டாயமாக உங்களுக்கு இருக்குங்க. இந்த மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு இது பொருளாதார நிதி நிலைமைங்க. சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்து வந்து பார்க்கும்போது உறவுகள் அப்படின்னு சொல்ல போனால் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு உறவுகள் சம்மந்தப்பட்ட வகையில் தாயுடன் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கட்டாயமாக இல்லைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும். ஆனால் தகப்பனோட வர்க்காதிபதியில் இருக்கக்கூடியவங்கக்கிட்ட அக்டோபர் மாதம் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். சரிங்களா? உறவாடி கலகம் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் அந்த இடத்துல வரும். சரிங்களா? அந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்து பத்திரமா இருங்க, தகப்பனுடைய அப்பா உறவு வகையில். சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு மிதுன லக்னக்காரர்களுக்கு உறவுன்னு சொல்ல போனால் அடுத்தது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, திருமண பாக்கியம், மனைவி சம்மந்தப்பட்ட வகை. மனைவி அப்படின்னு சொல்ல போனால் கண்டிப்பாக உங்களுக்கு மனைவினால் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக மனைவினால் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். கணவனாலேயும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கத்தான் செய்யும். ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? எந்த விதமான ஒரு பாதிப்பு ஒரு பிரச்சனை அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு கட்டாயமாக இருக்காதுங்க. என்ன அப்படின்னு அப்படியே ஒரு சில நேர காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த உடல் ரீதியான பாதிப்புகள் கண்டிப்பாக கொடுக்க செய்யும். அது பெருசாக இன்னும் உங்களை வந்து பாதிக்காதுங்க. நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம், கவலைப்பட வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒன்றுமே அதில் இல்லைங்க. அப்போ இந்த 2026 மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் வரைக்கும் திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தடையில்லாமல் நடக்கக்கூடிய அளவில் நீங்கள் எடுத்த காரியம் குறித்த காரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக யோக பலன் அப்படிங்கிறது அற்புதமாக இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் அதிகப்படியாக முயற்சிகள் எடுக்கணும். சரிங்களா? அப்போது உங்களுடைய மிதுன ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறாருங்க. அப்போ மறைஞ்சிருக்கும்போது என்ன பண்ணணும், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணணும். கொஞ்சம் கஷ்டப்பட்டால் ஈஸியாக திருமண வாழ்க்கையை முடிச்சிடலாங்க. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது உங்களுடைய திருமண பாக்கியம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அதே போல் இது வந்து எப்படின்னா ஒரு அரேஞ்சு மேரேஜுக்கு இந்த அளவில் இருக்குங்க. அதாவது பெரியவங்களை பார்த்து நமக்கு திருமணம் செஞ்சு வைக்கக்கூடிய திருமணத்தில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அப்போ ஜூன் மாதத்துக்கு பிறகு நல்லா இருக்காதுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஜூன் மாதத்துக்கு பிறகும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? அப்போவும் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கும், நல்லா தான் இருக்கும். அதை பற்றி நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கட்டாயம் இல்லைங்க. சரிங்களா? அடுத்தபடி வந்து பார்க்கும் திருமணத்தில் இன்னொரு வகை திருமணம் இருக்குது இல்லைங்களா? என்ன? காதல் திருமணம். இந்த காதல் திருமணம் செய்யக்கூடியவங்களுக்கு 2025 லவ்வர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அற்புதமான ஒரு ஆண்டாக இருந்ததுங்க. அந்த 2025 கூட நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, செப்டம்பர் மாதத்தில் இருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்கள் கட்டாயமாக அதிகப்படியான பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா காதல் திருமணம் கண்டிப்பாக செஞ்சுருப்பீங்க. சரிங்களா? அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க, ஒரு மாற்றமும் கண்டிப்பாக உங்களுக்கு இல்லை. சரிங்களா? அப்போ அந்த காதல் திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 2026 உங்களுக்கு அந்த காதல் திருமணத்துக்கு ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. காதல் எந்த சிக்கலும் வராது, லவ்வில் எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே அமையும். சரிங்களா? அப்போது அரேஞ்சு மேரேஜை விட லவ் மேரேஜுக்கு மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு அதிகப்படியான வாய்ப்பு கொடுத்துட்ருக்குதுங்க. பொதுவாக மிதுன ராசி அப்படின்னாவே காதல் வசம் படக்கூடியவர்கள், அவங்களுக்கு லவ் மேரேஜ் தான் அதிகப்படியாக நடக்குங்க. அந்த மாதிரியான குணாதிசயம் கொண்டது தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள். சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, குழந்தைகளுடைய கல்வி, பசங்களுடைய படிப்பு அப்படின்னு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கட்டாயமாக படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த 2026 குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களா நீங்கள், கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு, பயப்படவே வேண்டாம். ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு கரு கண்டிப்பாக நிலைக்கும், கண்டிப்பாக கரு கூடும், குழந்தைகள் பிறப்பு கட்டாயமாக நன்மைகள் கொடுக்கும். அப்போ ஜூன் மாதத்துக்கு பிறகுங்க அப்படின்னு பார்த்தா ஜூன் மாதத்துக்கு பிறகும் இருக்கும். ஆனால் ஜூன் மாதம் வரைக்கும் அற்புதமான யோக பலன்கள்,
குழந்தை பிறப்புக்கும் குழந்தை பாக்கியத்துக்கும் நல்ல அற்புதமான பலாபலன்கள் இருக்குதுங்க. சரிங்களா, அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதே போல் அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்பப்போ உங்களுக்கு வந்து பார்க்க உடல் சோர்வு கொடுக்கும், உடல் சோர்வுகள் அப்படிங்கிறது கொடுக்கும். அப்போ அந்த உடல் சோர்வுகள் கொடுக்கும்போது உங்களுக்கு சில நேரத்தில் இடுப்பு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கும். இடுப்பு சார்ந்த இடுப்பு வலிகள் கொடுக்கும். அந்த இடுப்பு பகுதியில் கண்டிப்பாக பாதிப்புகள் உருவாகும். அப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உடற்பயிற்சி கட்டாயமாக தேவை. தியான பயிற்சி அப்படிங்கிறது மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு கண்டிப்பாக தேவைங்க. சரிங்களா, அப்போ இதை செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த உடல் சோர்வு நீங்கும், இடுப்பு வலி பிரச்சனைகள் குறையும். சரிங்களா, அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது இந்த 2026 நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா எந்தெந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டால் நமக்கு நன்மைகள் கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, புதன்கிழமை அன்னைக்கு மகாவிஷ்ணுவை வணங்கி வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். என்றைக்கு? புதன்கிழமை அன்னைக்கு மகாவிஷ்ணுவை வணங்கிக்கிட்டு வாங்க. சரிங்களா, அதுக்கு அடுத்தபடியாக சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் போட்டு வணங்கிக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும், குடும்பம் தலைக்கும், கஷ்டங்கள் தீரும், நன்மைகள் நடக்கும். சரிங்களா, அப்போ இதன் போல் நீங்கள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த விதத்துலையுமே பிரச்சனைகள் இருக்காதுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சிகள் பெருகும், சந்தோஷங்கள் கூடும், நன்மைகள் நடக்குங்க. சரிங்களா, இந்த 2026 மிதுன ராசி மிதுன லக்னக்காரருடைய பலாபலன்களை பார்த்தாச்சுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். நன்றி, வணக்கம்.